காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. சிவபெருமானுடைய அருள் லீலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணத்திலே நாம முதல்ல ஒரு படலம் பார்த்தோம், இந்திரன் பழி தீர்த்த படலம் என்று. இப்பொழுது நாம் காண இருப்பது ஐராவதம் சாபம் தீர்த்த படலம். ஐராவதம் என்பது என்ன? அது ஒரு வெள்ளை யானை. அது எங்கே இருக்கிறது ஐயா? அது இந்திரன் அரசாளக்கூடிய அமராவதி நகரிலே அது இந்திரனை சுமந்து செல்லும் பாக்கியம் பெற்ற யானை, வெள்ளை யானை. இதற்கு என்ன பழி நேர்ந்தது? யாரால் நேர்ந்தது? இந்த பழியை அது எப்படி தீர்த்து கொண்டது? இதற்கான பரிகாரம் அது என்ன செய்தது? இதை பற்றியெல்லாம் நாம பார்க்கலாம். ஏன்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஐராவதம் யானை இந்த மண்ணுலகிலே கடம்பவனம் என்று சொல்லக்கூடிய சோமசுந்தர பெருமானை பூஜித்ததால் அதனுடைய சாபம் எப்படி தீர்ந்தது என்பதை பற்றி நாம பார்க்கலாம். ஏன்னா மண்ணுலகில் அதனுடைய சாபம் தீர வேண்டுமா? அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தலம் இந்த மண்ணுலகிலே எங்கே இருக்கின்றது? இந்த கேள்வி நம்முள் எழும்பும். வைகை நதி பாயக்கூடிய மதுரை மாநகரிலே தூங்கா நகரம் என்று சிறப்பு பெயர் பெற்ற மதுரை, இங்கே மீனாட்சி உடனுரை சோமசுந்தர பெருமானை பூஜித்ததால் அதனுடைய சாபம் தீர்ந்தது. சரி, சாபம் நாம் இத்தனை தடவை சொல்லிவிட்டோம். எப்படி சாபம் வாங்கியது அதை பற்றி பார்க்கலாம். துர்வாச மகரிஷி கோபத்திற்கு பெயர் பெற்ற மகரிஷி, ஆனால் மகா தபஸ்வி. அவருக்கு கோபம் வரும்படியான ஒரு விஷயத்தை நாம செய்யக்கூடாது. அவருடைய கால்களில் விழுந்து நாம் வணங்கினால் அவர் நமக்கு வேண்டிய அருளாசிகளை கொடுப்பார். முக்தி தரக்கூடிய ஸ்தலங்களிலே முதன்மையான காசிமா நகரிலே அவர் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஆகம விதிப்படி சிவனுக்கு திருமஞ்சனம் செய்வித்து பொற்றாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டிக் கொண்டிருந்தாராம். அவருக்கு மிகவும் விருப்பமான சிவ பூஜை. ஒரு தடவை என்ன நடந்தது? துர்வாச மகரிஷி அன்று ரொம்ப ஆனந்த பெருக்கோட சிவலிங்கத்துக்கு திருமஞ்சனம் செய்வித்தார், அர்ச்சனை செய்தார், தூபதீபம் காட்டினார், பொற்றாமரை மலர்களால் ஐயனை பிரார்த்தித்தார், அவருக்கு சாற்றினார். அப்பொழுது மனமுருகி வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பொற்றாமரை மலர் அவருடைய பக்திக்கு இசைந்ததோ என்னவோ நாம் அறியோம். ஆனால் அது கொஞ்சம் அப்படி மனம் இசைந்து கீழே விழுந்து விட்டதாம். நாம நிறைய கோவில்கள்ல பார்த்திருக்கலாம். நாம வேண்டிக் கொண்டிருப்போம் நம்முடைய கோரிக்கைகளை வைத்து இறைவனிடம், இறைவா எனக்கு இந்த கஷ்டம் நீங்க வேண்டும், எனக்கு இந்த பொருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு. அப்பொழுது ஒரு சிறு மலர் மட்டும் கிடையாது, ஒரு இதழ் கீழே விழுந்தால் கூட நாம் பக்தி பரவசம் அடைந்து விடுமாக. இறைவனுக்கு நம்முடைய கோரிக்கை பலித்து விடும் என்பதை காட்டக்கூடிய அருமையான சமிஞ்சை என்று நாம் மகிழ்வோம் அல்லவா? அப்படித்தான் நடந்தது இங்கே துர்வாச மகரிஷிக்கும். அவர் என்னவோ ஐயனை ஆனந்தத்தால் குளிப்பாட்டி கொண்டிருந்தார். இறைவன் என்னவோ அவருக்கு அருள்மழை வழங்கினார் போன்று ஒரு பொற்றாமரை மலர் கீழே அப்படி நழுவி விழுந்ததாம். அப்பொழுது இவருக்கு சொல்லனான ஆனந்த பரவசம், கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக அருவியாக பொழிந்தது. பக்தி பரவசம் என்பது என்ன? இறைவனுடைய அருள்மழையில் நனைவது அல்லவா? அதற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது அல்லவா? அப்படி துர்வாச மகரிஷி என்ன பண்றார்? அந்த பொற்றாமரை மலரை எடுத்து தன்னுடைய தலைகளிலே ஒற்றிக் கொள்கிறார், தன்னுடைய கண்களிலே ஒற்றிக் கொள்கிறார், தன்னுடைய மார்பிலே ஒற்றிக்கொண்டு, இறைவா எம்பெருமானே என்னுடைய பக்திக்கு தாங்கள் இசைந்து விட்டீர்களா அப்படின்னு ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கிறாராம். அப்பொழுது அவருக்கு ஒரு யோசனை தோன்றியதாம். என்னன்னா, இந்த அருமையான இறைவன் பரிசை நாம நம்முடைய மனதுக்கு போன்ற யாருக்காவது ஒருவருக்கு கொடுக்கலாம் என்ற எண்ணம் அவருக்கு மேலோங்கியதாம். அப்படி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும்போது அவருக்கு என்ன நினைவு வந்ததுன்னா, சரி நாம அமராவதி பட்டணம் செல்வோம், இந்திரலோகத்திலே இந்திரன் இருப்பான், அவனுக்கு நாம இந்த இறை பரிசை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்ததாம். அவர் என்ன பண்றாரு துர்வாச மகரிஷி? அந்த பொற்றாமரை மலரை மிகவும் பொக்கிஷமாக கருதி அதை கைகளிலே ஆனந்த பரவசத்தோடு பக்தி பெருமிதத்தோடு கொண்டு வந்திருக்கிறாராம். இப்பொழுது இந்திரலோகத்துக்கு. இந்திரன் பாருங்க, இப்பதான் அவனுக்கு ஒரு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. அசுரர்களை எல்லாம் அழித்து விட்டு இப்பொழுதுதான் அவன் வெற்றி திருமகனாக வந்து கொண்டிருக்கின்றான். அமராவதி பட்டணத்திற்குள்ளே 4 வகை சேனைகளும் புடைசூழ தேவ துந்துபிகள் முழங்குகின்றன.
தேவமாதர்கள் நடனம் ஆடுகிறார்கள், கந்தர்வர்கள் பாடுகின்றார்கள். அந்த கோலாகலத்தில் வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கின்றான் இந்திரன். அவன் வெள்ளை யானை மீது வந்து கொண்டிருக்கின்றான், பவனி வந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது துர்வாச மகரிஷி உள்ளே நுழைகிறார் இந்திரலோகத்துல. அப்போ இவன் என்ன பண்றான், இந்திரன் அவனுக்கு அபரிமிதமான செல்வங்கள் கிடைத்து விட்டன. கற்பகத்தரு இருக்கின்றது, காமதேனு இருக்கின்றது. அவனுக்கு என்ன குறைச்சல் வந்துவிடும் செல்வத்திற்கு? செல்வம் இருந்தால் அந்த செல்வ பெருமிதம் தலைக்கு ஏறிவிடும் அல்லவா? அதனால அவன் என்ன பண்றான், துர்வாச மகரிஷியை மிகவும் அலட்சியமாக நினைக்கின்றானாம். சரி, ஏதோ வந்து விட்டார், நாம கூப்பிடவில்லை. ஆனா இவர் என்ன பண்றாரு, ரொம்ப ஆனந்தத்தோட பக்தி பரவசத்தோட அந்த பொற்றாமரை மலரை அவர் பூஜை செய்தார் அல்லவா, சிவ பூஜை செய்து கொண்டு வந்த அந்த அர்ச்சனை பூ, அதை கொண்டு வந்து இந்திரனிடம் கொடுக்கின்றாராம். இவனுக்கா செல்வ செருக்கிலே மதி இழந்து விட்டான் இந்திரன். துர்வாச மகரிஷி கொடுத்தார் என்று சொன்னால் நாம என்ன செய்யணும்? ஐராவதத்தை விட்டு கீழே இறங்கி அவருடைய கால்களில் விழுந்து வணங்கி, தாங்கள் இங்கு வந்ததே நான் செய்த மிகப்பெரிய புண்ணியம் என்று அவரை வரவேற்று உபசரித்து அந்த பொற்றாமரை மலர் நம்முடைய கண்களில் ஊற்றிக்கொண்டு நாம வணங்கணும். இதை அவன் செய்ய தவறிவிட்டான். அவன் என்ன பண்றான், மிக அலட்சியமாக ஐராவதத்தின் மேலே ஏறிக்கொண்டிருக்கின்றான், இன்னும் கீழே இறங்கவில்லை. அந்த பொற்றாமரை மலரை வாங்கி அலட்சியமாக ஐராவதத்தின் மத்தகத்தின் மேல் வைக்கின்றான். அது என்ன பண்ணுது பாருங்க ஐராவதம். அதற்கும் செல்வச்சருக்கு மண்டையில் ஏறிவிட்டது போலும். ஏன்னா இந்திரனை தானே சுமந்துகிட்டு இருக்கு, அவனுக்கு இருக்கிற புத்தி இதுக்கு வந்துடுச்சோ என்னவோ, அது தன்னிலையும் மறந்து விட்டது. அது என்ன பண்ணுதுன்னா, ஐராவதம் அந்த பொற்றாமரை மலரை எடுத்து மத்தகத்தில் வைத்தான் அல்லவா, அதை எடுத்து கால்களிலே போட்டு மிதித்து விட்டதாம், அது சிதறி விட்டதாம். துர்வாசருக்கு வந்தது பாருங்கள் கோபம். அமராவதியே அப்படியே நடுங்குகின்றதாம். எத்தனை திமிர் இருந்தால் இந்த சிவ அபராதத்தை இழைப்பாய் நீ இந்திரனே? நீ ஆளுகின்றாய் அல்லவா, இந்த அமராவதி பட்டணமும் இந்த செல்வமும் யார் கொடுத்தது உனக்கு? எம்பெருமானாக ஈசன் கொடுத்தது தானே. சிவபிரசாதத்தை கொண்டு வந்தால் அதை நீ இழந்து இப்படி செய்வாயா? அதை உன்னுடைய கண்களில் அல்லவா நீ ஒற்றிக்கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து இப்பொழுது உன்னுடைய யானை என்ன செய்து விட்டது? அதை வாங்கி காலிலே போட்டு மிதித்து விட்டது, சிதறச் செய்து விட்டது. நீ இப்படி செய்தாய் அல்லவா, அதனால உனக்கு ஒரு சாபம் உண்டு. ஏன்னா நீ என்னமோ இந்திரலோகத்துக்கே அதிபதி, என்னை யாரும் ஒன்னும் அசைக்க முடியாது அப்படின்ற ஒரு அகம்பாவத்தில் அழுகின்றாய் அல்லவா. மண்ணுலகிலே இந்த மதுரை மாநகரிலே ஒரு பாண்டியன் உன்னை வலையாயுதத்தால் உன்னுடைய தலையில் அடிப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். அவருக்கு எவ்வளவு கோபம் பாருங்கள், உக்கிரமாக சபித்து விட்டார். மேற்கொண்டு ஐராவதத்தை பார்த்து சொல்கின்றாராம், இந்திரனை சுமப்பதால் அல்லவா உனக்கு இவ்வளவு ஆணவம், நீ இந்த இந்திரலோகத்தை விட்டு நீங்குவாய், 100 ஆண்டுகள் நீ காட்டு யானையாக திரிவாய் இந்த மண்ணுலகத்திலே அப்படின்னு சபித்து விடுகிறாராம். இந்திரனுக்கு இப்படி ஒரு சாபம் வந்து விட்டது. என்னன்னா, அவன் இந்த மண்ணுலகத்திலே வாழ்கின்ற பாண்டியனுடைய வலையாயுதத்தால் அவன் அடிபடுவான் என்று சொல்லிவிட்டார் துர்வாச மகரிஷி. இப்போ ஐராவதத்துக்கும் சாபம் கிடைத்து விட்டது. அப்பொழுது தேவர்கள் கேட்கின்றார்களாம், ஐயா, அவர் ஏதோ தவறாக செய்து விட்டார், அதை தாங்கள் மன்னிக்க கூடாதா பெரிய மனது பண்ணி அப்படின்னு. அப்பொழுது இவர் சொல்கின்றாராம் துர்வாச மகரிஷி, சிவ அபராதம் பரிகாரத்தால் நீங்காது, வேண்டுமானால் ஒன்று செய்யலாம். ஏன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்று சொல்வார்கள் அல்லவா. அப்படி 100 ஆண்டுகள் என்ன பண்ணணும், இந்த யானை காட்டு யானையாக மண்ணுலகிலே விழுந்து விடும். அங்கே அது யானையோடு யானையாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கும். பிறகு அதற்கு தன்னுணர்வு வந்து கடம்பவனத்தில் இருக்கக்கூடிய சோமசுந்தர பெருமானை வணங்கி அது மீண்டும் இந்திரலோகத்தை அடையும் என்று ஒரு சாப நிவர்த்தியும் கொடுக்கின்றார் துர்வாச மகரிஷி. இப்போ ஐராவதம் என்ன ஆச்சுது, இந்திரலோகத்திலிருந்து தன்னுடைய சுய உருவை இழந்து வெள்ளை யானையாக இருந்தது அல்லவா, இப்போது அதற்கு கருப்பு நிறம் வந்து விட்டது, சாதாரண யானையாக அது மாறிவிட்டது. அது என்ன பண்ணுது, இப்ப மண்ணுலகில் வந்து யானையோடு யானையாக சுற்றி திரிகின்றதாம். அதற்கு தன்னுணர்வு கிடையாது. நாம் இதற்கு முன்னாடி இந்திரலோகத்திலே இருந்தோம், இந்திரனை சுமந்து கொண்டிருந்தோம் என்ற ஒரு தெய்வீக உணர்வு அதற்கு இப்பொழுது கிடையாது. 100 ஆண்டுகள் இப்படி கழிந்தன. பின்பு அதற்கு நல்ல தசை வந்து விட்டது போலும். அது கடம்பவனத்துக்குள் நுழைகிறது. அங்கே பொற்றாமரை தீர்த்தத்திலே அது குளிக்கின்றது. பின்பு அதற்கு தன் உணர்வு வந்தது. இறைவனுடைய அருட்கடாட்சத்தை அது பெற்றது.
இப்போ ஐராவதம் என்ன பண்ணுது, அந்த பொற்றாமரை தடாகத்திலிருந்து நீரை மொண்டு வந்து ஐயனுக்கு திருமஞ்சனம் செய்விக்கின்றதாம். இறைவனை வீழ்ந்து வணங்குகிறதாம். ஏன்னா பணிந்தால் மட்டுமே வாழ்வில் வெற்றி கிடைக்கும், அதுவே உயர்வுக்கு வழிவகுக்கும். அதை விடுத்து அகம்பாவத்தால் ஆடினால், இறை அடியவர்களை அவமதித்தால், சிவபிரசாதத்தை நாம இப்படி பகிஷ்கரித்தால் நமக்கு என்ன விளையும் என்பதை பற்றி மிக தெள்ள தெளிவாக உணர்த்துகிறது இந்த ஐராவதத்தினுடைய செயல். இப்பொழுது இது ஐயனை வணங்குகின்றது. பக்தி பரவசத்தில் அதற்கு இறைவா என்று துதிக்கின்றது. எம்பெருமானே, சர்வேஸ்வரனே, தங்களை நான் இங்கே தரிசனம் செய்ய என்ன புண்ணியம் செய்தேனோ என்று அது இறைவனை கட்டி தழுவி ஆனந்தத்தால் அதனுடைய கண்களில் இருந்து நீர் பெருகுகின்றது. இப்போ இந்த ஐராவதம் யானை என்ன செய்து பாருங்க. இது இப்பொழுது இங்கு சோமசுந்தர பெருமாளை வணங்கி கொண்டிருக்கின்றது. அதற்கு தன்னுணர்வு வந்தவுடன் அது என்ன பண்ணுதுன்னா மேற்கு நோக்கி போகிறதாம். அந்த ஸ்தலத்திலிருந்து அங்கே ஒரு விநாயக பெருமான் சிலையை பிரதிஷ்டை செய்கின்றதாம். பின்பு அங்கே ஒரு தீர்த்தத்தை அது நிறுவுகின்றதாம். ஒரு சிவலிங்கத்தையும் அது ஸ்தாபித்ததாம். இப்படி ஸ்தாபனம் செய்தவுடன் அது என்ன பண்ணுது, கிழக்கு நோக்கி வருகிறது. அங்கே ஐராவதீஸ்வரம் என்ற தலத்தை உண்டாக்குகிறது. இவ்வளவும் செய்கின்றது வெள்ளை யானையான ஐராவதம். அப்பொழுது அதனுடைய சாபம் தீர்ந்தவுடன் இந்திரன் ஏவலாட்களை அனுப்புகின்றானாம், பணியாட்களை. நீங்கள் போய் ஐராவதத்தை கூட்டிக் கொண்டு வாருங்கள் மறுபடியும் அமராவதி பட்டினத்திற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது யானை வர மறுக்கின்றதாம். ஏன்னா அது சொல்லுதான், இப்போ இந்த சோமசுந்தர பெருமானுக்கு இந்திர விமானம் கொடுத்தான் அல்லவா இந்திரன், அதற்கு 8 யானைகள், அதை 8 யானைகள் சுமந்து கொண்டிருக்கின்றன அல்லவா, அதிலே ஒரு யானையாக நானும்